நம்மளும் இது போல் வந்து பர்ஃபெக்டாக நீட்டாக வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணுமா, ஆம்கோலில் எந்தளவுக்கு ஈவனாக தூக்க முடியுது அப்படிங்கிறது பாருங்கள். ஸோ பேக் சைடில் வந்து எந்தளவுக்கு நீட்டாக இருக்குது அப்படிங்கிறதையும் பாருங்கள், பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இது போல் ப்ளவுஸை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னுச்சா இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்லிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு இடையில நிறையா ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ்லாம் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல்ஸ். இப்போ நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஃபஸ்ட் ஸ்டார்ட் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து ஸ்லீவு, ஃப்ரண்ட்டு, பேக்கு இதெல்லாம் வந்து எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ஃபுல் வீடியோவாக கிளியராக பார்த்துருக்கோம். பார்த்துக்காதவங்க மேலே இருக்கிற ஐக்கானில் கொடுக்குறேன், பார்த்துங்க. ஸோ இப்போ வந்து நான் வந்து பேக் பார்ட், ஃப்ரண்ட் பார்ட்டை எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம ஃப்ரண்ட்டு, பேக்கு, ஸ்லீவு எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி வச்சது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை மட்டும் வச்சுக்கிறோம். எப்படி இந்த ஒன் சைடு இருக்கிற மார்க்கை வந்து டபுள் சைட்லேயும் வர வைக்கிறது அப்படின்னா, இந்த மாதிரி பெரிய நீடில் எடுத்துக்கிட்டு இந்த டாட்டட்ஸ்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி ஹோல் போட்டோம்னா டபுள் சைட்லேயுமே வந்துடும். இந்த பக்கமும் நம்ம அதே ஹோல் வந்துடும். ஸோ அந்த ஹோலை மார்க் பண்ணி நம்ம ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுடலாம். ஃப்ரண்ட்டில் நம்ம 1 இன்ச் மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா, அதே 1 இன்ச்சை இங்கே மார்க் பண்ணி ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுடுறோம். இது வந்து பிகினர்ஸ்க்கு, ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு பார்த்தாலே டக்குன்னு தெரிஞ்சிடும் 1 இன்ச் எப்படி ஃபோல்டு பண்ணணும், எப்படி டாட் பிடிக்கணுங்கிறது ஈஸியாக வந்துடும். பிகினர்ஸ்க்கு டபுள் சைடு இருந்தால் தான் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இல்லையா, அதனால் அவங்களுக்குள்ள டிப்ஸ் இது. ஸோ இந்த ஹோல் போட்டதை நம்ம ஸ்கேலால் கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே நம்ம 1.5 இன்ச்சு 2 இன்ச்சஸ் விட்டுருக்கோம் இல்லையா, அது வந்து பேக் சைடில் எந்தளவுக்கு வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அதையும் நம்ம ஸ்ட்ரைட்டாக, இது இன்னொரு மெத்தடும் இருக்குது. இந்த மாதிரி நம்ம டார்க்கன் பண்ணிவிட்டு இதே போல் ஃபோல்டு பண்ணி நம்ம இப்படி தட்டினோம்னா அந்த ஆப்போசிட் சைடில் விழுந்துடும். இதில் வந்து கிளியராக உங்களுக்கு தெரியலை, பட் நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு கிளியராக பார்க்கும்போது தெரியும். அதில் நம்ம டாட்டர் லைனை போட்டுடலாம். இப்போ இது ஃப்ரண்ட் பார்ட்டுங்கிறதால சென்டரில் நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ 2 ஈவனாக இருக்கான்னு ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம டாட்டர் லைன் பிடிச்சிடலாம். இந்த 1 இன்ச் நம்ம எக்ஸஸ் விட்டுருக்கோம் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். நம்ம லைனிங் கொடுத்துருந்தோம்னா 1/2 இன்ச் வச்சு நம்ம ஃபோல்டு பண்ணிடலாம். பட் இது வந்து வித்தவுட் லைனிங் அப்படிங்கிறதால நம்ம வந்து 1 இன்ச்சை ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறோம். 1/2 இன்ச்சாக ஃபோல்டு பண்ணி இதே போல் நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். நீட்டாக ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் கொடுத்துடலாம். இதுக்கப்புறம் இந்த டாட்டர் லைனை பிடிக்கணும். சென்டரில் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணோம்னா நமக்கு வந்து நீட்டாக வரும், எக்ஸஸாக கிளாத் போயிடாது. இதை அப்படியே நம்ம ஃபோல்டு பண்ணோம்னா 1 சைடில் எக்ஸஸாக இருக்கும், 1 சைடில் வந்து கம்மியாக இருக்கும். இது வந்து 3வது டிப்ஸு. சரி, நம்ம 1 by 1 டிப்ஸோடு பார்க்கலாம். சென்டரில் கொடுத்துட்டு எப்பொழுதுமே நம்ம டாட் லைன் குடிக்கும்போது பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அடுத்த ஸ்டிச்சுக்கே போகணும். டாட் லைனை வந்து எப்பொழுதுமே டபுள் ஸ்டிச் கொடுக்கணும். இப்போ ஸ்டிச் பண்ணி வச்சு எக்ஸஸ் த்ரெட்டெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இவ்வளோ தாங்க, சிம்பிள் தான். நம்ம ஃப்ளஷ் டாட் முடிச்சிட்டோம். நம்ம போடும்போது கப்பு இந்தமாரி ஃபோல்ட் ஆகியிருக்கும். ஸோ நம்ம டபுள் சைடுமே முடிச்சிட்டோம். இதுக்கப்புறமேட்டு வந்து எக்ஸஸாக இருக்கிற கிளாத் மட்டும் நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணால் போதும். 2 ஈவனாக இருக்கான்னு நம்ம அடிக்கடி செக் பண்ணிக்கணும். ஃப்ரண்ட்டு ஹூக்கன் பட்டியில் 2.5 இன்ச்சஸ் உள்ள கிளாத் வந்து கொக்கிக்கும், 3.5 இன்ச்சஸ் உள்ள கிளாத் வந்து ஹூக் லூப்புக்கும் நம்ம எடுத்து வச்சிடலாம். அதை ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம பேக்கு. ஸோ நான் ஃப்ரண்ட்டை எப்படி நான் டாட் போட்டு ஹோல் போட்டு ஸ்டிச் பண்ணணும் அதேமாரி நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே உள்ள 1/2 இன்ச்சு இந்த பக்கம் வர மாதிரியும் இந்த பக்கம் 1 இன்ச்சு உள்ளதை இந்த பக்கம் மார்க் பண்ணி ஃபுல்லாகவே நம்ம ஃபோல்ட் பண்ணி எடுத்துடுறோம். இப்போ நான் ஃபுல்லாக உங்களுக்கு நான் அது ஃபோல்ட் பண்ணி மார்க் பண்ணிட்டேன். இப்போ 1 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் இல்லையா,
அதை வந்து நம்ம ஃபோல்டு பண்ணி மடித்து ஸ்டிச் பண்ணிடுறோம். ஃபஸ்ட்டு 1/2 இன்ச் ஸ்டிச் மடிச்சுட்டு செகண்ட் 1/2 இன்ச் மடிச்சுட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் கொடுத்துடலாம். இது ஃபுல்லாகவே பிகினர்ஸ்குள்ளது தான். ஸோ அவங்களுக்கு வந்து எப்படி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணுங்கிறது தெரியாது. ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக 1 by 1 போனால் தான் அவங்களுக்கு கிளியராக புரியும். நீட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ நம்ம டாட் பிடிக்கணும். டாட்டில் எப்போதுமே சென்டரில் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபோல்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த கிளாஸில் ஏதாவது புரியலை, இது வரைக்கும் பார்த்த கிளாஸில் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அப்பப்போ டவுட்டை கிளியர் பண்ணிடுறாங்க ஆல்ரெடி. ஃபுல்லாக நம்ம ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி டாட் கொடுத்து ஸ்டிச் பண்ணிடுறோம். இதே போல் ஆப்போசிட்லேயே நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். ஃபுல்லாக நம்ம நீட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துடுறோம். இது வரைக்கும் எடுத்த கிளாஸில் ஏதாவது புரியல, கன்ஃபியூஸ்டாக இருக்குது அப்படின்னா அப்பப்போ வந்து மெசேஜ் பண்ணி கிளியர் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அடுத்த ப்ளவுஸ் போகும்போது உங்களுக்கு கிளியராக இருக்கும். இது வரைக்கும் மார்க் பண்ணவங்க எல்லாருமே கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கீங்க. ஒரு சிலர் மட்டும்தான் கொஞ்சம் லைட்டாக சொதப்பிருக்கீங்க. மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை, போக போக ஈஸியாகிடும் உங்களுக்கு. இப்போ நம்ம பேக் டாட் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். இது வந்து ஃப்ரண்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம நல்ல பக்கமும் வச்சு ஃபோல்டு பண்ணிடுறோம். இது ஃப்ரண்ட்டு, பேக் சைடில் வச்சு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சிடுறோம். இந்த சைடில் உள்ள ஷோல்டர் லைனை நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ நீட்டாக வச்சுட்டு 1/2 இன்ச் இப்போ மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதே அளவில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிடுறோம். ஷோல்டர் லைனை எப்போதும் ஸ்டிச் பண்ணும்போது 3 ஸ்டிச் அப்படி இல்லைன்னா 4 ஸ்டிச்சாவது கொடுக்கணும். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ஈஸியாக எடுத்துக்கலாம். ஒன்று தனியாக ஸ்டிச் பண்ணாமல் ரெண்டுத்தையுமே ஈவனாக வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். நம்ம எப்பொழுதுமே ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அயர்ன் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஃபிட்டிங்ஸ் கரெக்டாக இருக்கும். ஃபுல்லாக நீட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ எக்ஸஸாக உள்ள த்ரெட் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துடுறோம். இப்போ பேக்கு ஃப்ரண்ட்டு. ஸோ நம்ம தனித்தனியாக எடுத்துட்டோம் ஸ்டிச் பண்ணதில். இப்போ நெக்கு இருக்குது. ஸோ இந்த நெக் பார்ட்டுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி வந்து கிராஸ் பார்ட் நம்ம கட் பண்ணி வச்சுருப்போம். கிராஸ் எப்படி கட் பண்ணணுங்கிறத நான் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ இந்த கிராஸ் எல்லாத்தையுமே நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இல்லைன்னா நல்ல பக்கமும் எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணிடுறோம். ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு திருப்பி இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி நல்ல பக்கமும் அதே மாதிரி கரெக்ட் சைடும் வச்சு நம்ம ஒரு ஸ்டிச் கொடுத்துட்றோம். இதில் டிசைன் போடுறதுக்காக உங்களுக்கு பார்க்கும்போது அந்தளவுக்கு தெரியலை. இந்தமாரி 2 ஸ்டிச் இல்லைன்னா 3 ஸ்டிச் நம்ம கொடுத்து ஃபோல்டு பண்ணிவிட்டு ஃபுல்லாக நீட்டாக ஸ்டிச் பண்ணி ஃபோல்டு பண்ணிட்டோமா. இப்போ கட் பண்ணிடலாம். எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தையும் கட் பண்ணிவிட்டு சென்டரில் உள்ளதையும் கட் பண்ணிடலாம். நமக்கு ஈஸியாக முடிஞ்சிடும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது வேலை. நம்மளுக்கு நீட்டாக எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நெக்கில் நம்ம எப்பொழுதும் வச்சு பார்க்கும்போது கரெக்டாக அந்த ஃபோல்டிங் எல்லாமே கரெக்டாக லென்த்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஒன்ஸு கம்மியாக இருந்துச்சுன்னா திருப்பி இன்னொரு ஸ்டிச் கொடுத்து எக்ஸஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி ஃபோல்டு பண்ணணும்னா நம்ம 1 இன்ச் மார்க் பண்ணி எடுத்தோம் இல்லையா, அதை 1/2 இன்ச்சாக ஃபோல்டு பண்ணி இந்த கரெக்டாக அந்த இன்ச்சஸில் வச்சு 1/4 இன்ச் போல் ஸ்டிச் பண்ணுறோம். நம்ம நெக்குக்கிட்ட ஸ்டிச் பண்ணுறதால கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிச் பண்ணணும். ஸ்பீடாக போனோம்னா கிராஸாக போயிடும் கிளாத்து. ரொம்ப இழுத்தும் ஸ்டிச் பண்ணக்கூடாது. நம்ம 1 இன்ச்சாக உள்ள கிளாத்தை வந்து 1/2 இன்ச்சாக ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறோம். ஸ்டிச் பண்ணும்போது 1/4 இன்ச்சு வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். இந்த இடத்துல வந்து நம்ம 1 இன்ச் கிளாத்தையும் எடுத்துக்கலாம், இல்லை 1.5 இன்ச்சு கிளாத்தும் எடுத்துக்கலாம். அது நம்மளோட விருப்பம். மேக்ஸிமம் பிகினர்ஸ் வந்து 1.5 இன்ச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோல்டு பண்ணி நீட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணுறோம்.
நான் சொல்கிறதுல ஏதாச்சும் டவுட் இருக்குது, உங்களுக்கு புரியல, கன்ஃபியூஸாக இருக்குன்னா அதே இடத்துல ஸ்டாப் பண்ணி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு எனக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எனக்கு டவுட் இருக்குதுன்னு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டைமே வந்து உங்களுக்கு நான் கிளியர் பண்ணிவிடுவேன். எப்பொழுதுமே ஒரு டவுட் இருக்குன்னா அதை கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போனீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு கொடுத்துட்டோம், அது மேலேயே இன்னொரு ஸ்டிச்சு கொடுக்கணும். ஏன்னா நம்ம ஃபோல்டு பண்ண போகிறோம் இல்லையா, நம்ம ஃபோல்டு பண்ணுற எல்லா இடத்துலையுமே டபுள் ஸ்டிச் தான் கொடுக்கணும். ஸ்ட்ரைட்டாக நீட்டாக ஸ்டிச் கொடுத்துடலாம். இப்போ ஸ்டிச் கொடுத்து முடிச்சிட்டோம். எக்ஸஸ் த்ரெட்லாம் கட் பண்ணிவிட்டு நீட்டாக வச்சாச்சு. இப்போ இந்த இடத்துல நாச்சஸ் கொடுக்குறோம். நாச்சஸ் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம ஃபோல்டு பண்ணி மடித்து தைக்கும் போது நம்ம அது எக்ஸ்பேண்ட் ஆகணும். ஏன்னா நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் கொடுக்கல, யூ ஷேப்பில் ஓவல் ஷேப்பில் நம்ம ஸ்டிச் கொடுத்துருக்கோம் இல்லையா, அது வந்து நல்லா பெண்ட் பண்ணி தூக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் நாச்சஸ் கொடுக்குறோம். அதே போல் சில பேருக்கு டவுட் வரலாம், வந்து நம்ம ஸ்ட்ரைட் பீஸே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணக்கூடாதா அப்படின்ட்டு. ஸ்ட்ரைட் பீஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணோம்னா பேக்லேயோ இல்லைன்னா ஃப்ரண்ட்லேயோ வந்து அந்த ஃபோல்ட் ஆகிற இடத்துல வந்து தூக்கிட்டு இருக்கோம் அசிங்கமாக. அதனால தான் நம்ம கிராஸ் பீஸ் வச்சு அந்த இடத்துல நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். இப்போ நாச்சஸ் எல்லாம் கொடுத்து முடித்தோன்னே அதை ஃபோல்டு பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ராங் சைடில் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறோம். ஃபுல்லாக நீட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம்னா நெக் வந்து ஃபினிஷ் ஆகிடும். நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் சொல்கிறேன், 1 by 1. ஸோ அதுபடி நீங்கள் செஞ்சுட்டு ஸ்டிச் பண்ணி ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுங்கள். பெண்ட் பண்ணும் போதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக வரும். நீட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ எக்ஸஸ் த்ரெட் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இப்போ எடுத்து பார்த்தோம்னா நம்ம ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாமே வந்து நம்ம நீட்டாக ஸ்டிச் பண்ணி வச்சுட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவு ஃபுல்லாக நீட்டாக ஸ்டிச் ஆகிட்டு இப்போ 2 ஸ்லீவ் மட்டும் இருக்குது, நம்ம ஸ்லீவை ஸ்டிச் பண்ணணும். இப்போ ஸ்லீவில் நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா, அதை வந்து நம்ம 1 inch மார்க் பண்ணி வச்சுருப்போம். அதை வந்து ஃபோல்டு பண்ணி கரெக்டாக நம்ம ஸ்டிச் பண்ணிடுறோம். நம்ம லைனிங் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போதைக்கு நீங்கள் 3 டாட் வரைக்கும் உள்ள ஸ்டிச்சஸ் எல்லாமே வித்தவுட் லைனிங்கில் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு கட் பண்ணிடலாம். இப்போ ஸ்லீவை வந்து அட்டாச் பண்ணிடலாம். நம்ம இதே போல் நம்ம 2 ஸ்லீவுமே மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ நம்ம நல்ல பக்கத்தில் வச்சுட்டு எப்படி வச்சு ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஃப்ரண்ட் சைடில் வச்சுருக்கேன் நான் நெக்கு. இதுவும் நான் ஃப்ரண்ட்டில் நல்ல பக்கமும் டச் ஆகிற மாரி வச்சு நான் ஸ்டிச் பண்ணுறேன். சென்டரும் கரெக்டாக வச்சுக்கணும். இந்த சென்டர்லேருந்து ஒரு ஸ்டிச்சஸ் போடணும், ரைட்டோ லெஃப்ட்டோ சென்டர்லேருந்து ஒரு ஸ்டிச்சஸ் ஃபஸ்ட்டு. அதே போல் நம்ம இதில் வைக்கும் போது என்ன மிஸ்டேக் பண்ணிவிடுவோம் அப்படின்னா, நம்ம வந்து ஃப்ரண்ட் எது பேக் எதுன்னு நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருப்போம். நம்ம ஸ்லீவில் வைக்கும் போது ஃப்ரண்ட் சைடு வந்து ஃப்ரண்ட்டில் வர மாதிரி நம்ம மார்க் பண்ணணும். அப்படி வச்சு ஸ்டிச் பண்ணாதான் நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு 1/2 inch போல் ஒரு குழி விட்டிருப்போம் இல்லையா, அது வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து கரெக்டாக அட்டாச் ஆகும். இப்போ அப்படியே திருப்பி ஆப்போசிட்டில் உள்ளதை 1/2 inch போல் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். திரும்பவும் சொல்லிட்டேன், ஸ்லீவில் பண்ணுற ஒரே மிஸ்டேக்கு நம்ம ஃப்ரண்ட் என்ன பேக் என்னன்னு பார்க்காம அப்படியே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிவிடுவோம். கரெக்டாக ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து அட்டாச் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும் நம்ம.
அந்தமாரி ஃபோல்டு பண்ணி வச்சு ஸ்டிச் பண்ணோம்னா நமக்கு ஈவனாக வந்துடும். இப்போ ஆப்போசிட்லேயும் ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ தனித்தனியாக 2 ஸ்டிச்சு கொடுத்துருக்கோம் இல்லையா, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஸ்டிச்சாக இப்போ 2வது ஸ்டிச்சு நம்ம கொடுக்க போகிறோம். நீட்டாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச்சஸ் மேலே ஸ்டிச் போடலாம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ கட் பண்ணிடலாம். இப்போ வந்து ஸ்லீவ் நமக்கு ரெடி ஆகிட்டு இல்லையா, இதே போல் நம்ம ஆப்போசிட்லேயும் ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ சைடு லைன் அடிக்கிறதும் ஹூக்கு லூப் வைக்கிறதும் தான் பேலன்ஸு. ஸோ மற்றபடி நம்ம எல்லாமே ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் 2.5 இன்ச்சஸ் வந்து ரைட் சைட்லேயும், அதாவது ரைட் சைட்லேயும் 3.5 இன்ச்சஸ் வந்து லெஃப்ட் சைட்லேயும் இருக்கணும். இது வந்து கொக்கிக்கு உள்ளது. ஸோ கொக்கிக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 2.5 இன்ச்சஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து 2ஆக ஃபோல்டு பண்ணி ஃப்ரண்ட்டில் வைக்கணும். ஃப்ரண்ட்லேருந்து பேக்குக்கு போகிற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்போ டபுள் ஸ்டிச் நம்ம கொடுத்தாச்சு. இந்த இடத்துல கொடுத்துட்டு படிமான தையலும் நம்ம போட்டுடணும். அப்போ தான் வந்து நம்ம கிளாத்தை திருப்பும் போது ஈவனாக இருக்கும். எக்ஸஸாக வந்து வெளியில் தெரியாது, இல்லை ஃப்ரண்ட்டில் உள்ள கிளாத் வந்து உள்ளே போகாது. அந்த மாதிரி எதுவும் வரக்கூடாது அப்படின்னா படிமான தையல் போட்டால் தான் நமக்கு கரெக்டாக நீட்டாக வரும். இப்போ த்ரெட்டெல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்போ எப்படி ஃபோல்டு பண்ணுறேன்னு பாருங்கள். ராங் சைடில் வச்சுட்டோமா, இப்படி வச்சு நம்ம ஃபோல்டு பண்ணலாம். ஆனால் இப்படி வச்சு நம்ம ஃபோல்டு பண்ணும்போது மேலே உள்ள கிளாத்து எக்ஸஸாக இருக்குது பாருங்கள், அது வந்து அசிங்கமாக இருக்கும் இல்லையா. அதனால் இந்த கிளாத்தை என்ன பண்ணுறேன், இப்படி ஃபோல்டு பண்ணுறேன். இந்த மாதிரி உள்பக்கமாக ஃபோல்டு பண்ணி இது 2ஆக ஃபோல்டு பண்ணி திருப்பி இன்னொரு ஃபோல்டிங் கொடுக்குறேன். இந்த எக்ஸஸாக வச்சுருக்க கிளாத்து வந்து வெளியிலே தெரியாத அளவுக்கு டபுள் ஃபோல்டிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணும்போது எப்பொழுதுமே வந்து ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணணும். பேக் ஸ்டிச் கொடுத்தாச்சு. இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச்சு, கீழே எக்ஸஸ் கிளாத்தை கட் பண்ணிவிட்டு அதுவும் நம்ம எப்படி ஃபோல்டு பண்ணமோ அதே மாதிரி ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கலாம். கிளாத்தை எல்லாமே உள்ளே வச்சு ஃபோல்டு பண்ணி ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். முடிக்கும் போதும் பேக் ஸ்டிச் கொடுத்து தான் முடிக்கணும். இப்போ த்ரெட்டை கட் பண்ணிடலாம். இப்போ வந்து ஹூக்குள்ளே தான் நம்ம வச்சுட்டோம். அந்த ஹூக்கு எந்தெந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னா நம்ம 1 இன்ச் அப்படி இல்லைன்னா 3/4 இன்ச் வச்சு அந்த இடத்துல ஹூக்கை வைக்கலாம். எதனால் 1 இன்ச் 3/4 இன்ச் வைக்க சொல்கிறேன், நம்ம பாதியாக எடுத்துக்கக்கூடாதா அப்படின்னா நம்ம ஹூக்கு போட்ட பிறகு அந்த இடம் வந்து ஹோல் இருக்கக்கூடாது. ஒரு ஹூக்குக்கும் இன்னொரு ஹூக்குக்கும் இடையில உள்ள ஸ்கின் வந்து நமக்கு தெரியக்கூடாது. சில பேர் வந்து நிறையா இன்ச்சஸ் 2 இன்ச்சஸ் 1.5 இன்ச்சஸ் விடுறதால நம்ம ப்ளவுஸ் போடும்போது டைட்டாகி சென்டரில் உள்ள ஹோல் எல்லாமே தெரியுது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ ஆப்போசிட்டில் உள்ள கிளாத்தை எடுத்தாச்சு. அதை என்ன பண்ணணும், 3.5 இன்ச்சஸ் கிளாத் வச்சோம் இல்லையா, அதை எப்படி ஃபோல்டு பண்ணோம் அப்படின்னா அது ராங் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு ஃபோல்டு பண்ணோம். இப்போ 2ஆக ஃபோல்டு பண்ணி எடுத்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். நம்ம ஃபஸ்ட்டு கொக்கிக்கு ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அதே போல் தான் இது வந்து இதுக்கு பேர் வந்து ஹூக்கு லூப்பு. அது வந்து ஹூக்கு, இது வந்து ஹூக்கு லூப்பு. ஸோ ரெண்டுத்துக்கும் பேர் டிஃப்ரென்ஸ் இருக்குது, தெளிவாக தெரிஞ்சு வச்சிங்க. எக்ஸஸ் கிளாத் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிடுறோம். கட் பண்ணிவிட்டு இதை வந்து இப்படி ஃபோல்டு பண்ணுறோம். நம்ம ஆல்ரெடி ஒரு ஸ்டிச் பண்ணோம் இல்லையா 1/2 இன்ச் போல், அந்த ஸ்டிச்சஸ் தாண்டி கொஞ்சம் வச்சுக்கிறோம். நம்ம ஹூக்குக்கு டாட் போட்டோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே கரெக்டாக மார்க் பண்ணி அது மேலே ஈவனாக வச்சு நம்ம இங்கே உள்ள கலர் வந்து அந்த பக்கம் வர மாதிரி தட்டி எடுத்துடுறோம். இந்த கலரில் க்ரீன் கலருங்கிறதால அந்த அளவுக்கு தெரியலை, பட் நீங்கள் வந்து ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு நேரில் பார்க்கும்போது கிளியராக தெரியும்.
இது எதுக்காக வைக்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து கையிலேயே வந்து த்ரெட்டை வச்சு ஹூக் லூப் நம்ம ரெடி பண்ண போகிறது இல்லை, மிஷின்லேயே நம்ம வந்து ஹூக் லூப் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்தமாரி ஃபோல்டு பண்ணி நம்ம எடுத்துடுறோம். பேக் ஸ்டிச் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வி ஷேப்பில் கிராஸாக நம்ம அடிக்கணும். நான் எப்படி வி ஷேப்பில் அடிக்கிறேன்னு பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு வந்து மிஷினில் வரல, எனக்கு வந்து வி ஷேப் அடிக்க தெரியல அப்படின்னா, நம்ம வந்து மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த 1 inches இல்லை 3/4 inches வந்து ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடுக்கு மார்க் பண்ணியிருப்போம்ல, அந்த இடத்துல சாக்கை வச்சு லைட்டாக வி ஷேப் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு அது மேலேயே ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து ஃபுல் வீடியோவும் ஸ்லிப் பண்ணாமல் பார்த்தா தான் இடையில உள்ள டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியராக புரியும். நம்ம 1 by 1 ஸ்டிச் பண்ணுறதும் உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ த்ரெட்டை கட் பண்ணிடலாம். இதே போல் நம்ம நீட்டாக வி ஷேப்பில் உள்ளதை நம்ம அடிச்சிடலாம். இந்த வி ஷேப் வந்து கன்ஃபியூஸ்டாக இருக்குது அப்படின்னா மெசேஜ் பண்ணுங்கள். திருப்பி இந்த பட்டி வந்து எப்படி அடிக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் கிளியராக சொல்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக மூவ் பண்ணிகிட்டே வந்தோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் வந்து நமக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இந்த இதையும் நம்ம கற்றுக்கணும். 1 by 1 கற்றுக்கிட்டா தான் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். எல்லா ஸ்டிச்சஸும் நமக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கும். இந்த ஹூக் லூப்பில் வந்து த்ரெட்டில் போகிற மாதிரி இருக்குது, மிஷினில் போகிற மாதிரி இருக்குது. ஸோ 2 டைப்புமே நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. எமர்ஜென்சிக்கு நம்ம இந்த மாதிரி வச்சு நம்ம அடிச்சுட்டு மிஷின்லேயே அடிச்சுட்டு டைமை சேவ் பண்ணிட்டு போயிடலாம். இல்லை டைம் நிறையா இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து த்ரெட்டிலே வந்து ஹூக் லூப் ரெடி பண்ணலாம். ஸோ அந்த ஹூக் லூப் நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட்டு கிளாஸில், அதாவது செகண்ட் டாட் நம்ம பண்ணுவோம் இல்லையா, 2 டாட் ப்ளவுஸு, ஸோ அதில் வந்து உங்களுக்கு நான் கிளியராக சொல்கிறேன். திரும்பியும் சொல்கிறேன், ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அப்பப்போ மெசேஜ் பண்ணி கிளியர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். நம்ம ஒவ்வொரு ப்ளவுஸையும் ஸ்டிச் பண்ணி நெக்ஸ்ட்டு போகிறதுக்கு அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ஃபுல்லாக வந்து நீட்டாக நம்ம முடிக்க போகிறோம். இப்போ நம்ம ஃபுல்லாக நீட்டு முடிச்சிட்டோம். இப்போ ஹூக்கும் வச்சுட்டோம், ஹூக் லூப்பும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ சைடு லைன் மட்டும்தான் பேலன்ஸு. இந்த சைடு லைனை எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னா, ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து ஸ்லீவ்லேருந்து வெஸ்ட் ரவுண்டு வரைக்கும் நம்ம நீட்டாக ஒரு ஸ்டிச் பண்ணிடுறோம். ஈவனாக இருக்கான்னு நம்ம ஸ்ட்ரைட்டாக எப்பொழுதும் செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் கொடுத்துடலாம். முடிக்கும் போதும் ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்து முடிக்கணும். முடிச்சுட்டு எக்ஸஸ் த்ரெட்டை கட் பண்ணிட்டு நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மார்க் வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ அந்த மார்க் மேலேயே வந்து நம்ம ஸ்லீவை வந்து ஸ்டிச் பண்ணணும். மார்க் மேலேயே வச்சுட்டு நீட்டாக வந்து ஸ்லீவை ஸ்டிச் பண்ணுறோம். எப்பொழுதுமே ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு ஸ்டிச் பண்ணணும். நீட்டாக ஒரு ஸ்டிச் கொடுத்து பேக் ஸ்டிச் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ திருப்பி நம்ம இன்னொரு 1/2 inch போல் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். வித்தவுட் லைனிங் கிளாத் இல்லையா, சப்போஸ் நினச்சி போட்ட பிறகு டைட்டாக இருக்கலாம். ஸோ அதுக்காக இன்னொரு 1/2 inch. எப்பொழுதுமே நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது சைடில் எக்ஸஸ்க்காக 2 இல்லைன்னா ஒரு 3 ஸ்டிச் போல் நம்ம அடிச்சுக்கலாம். இப்போ சைடில் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. எக்ஸஸ் கிளாத் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி நீட்டாக எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம கிளாத்தை திருப்பி பார்க்கும்போது பாருங்கள், ஸ்லீவ் வந்து நீட்டாக வந்துட்டு நமக்கு அந்த
ப்ளஸ் குறியும் கரெக்டாக வந்துட்டு வெஸ்ட்டுக்கிட்டேயும் நீட்டாக வந்துட்டு. ஸோ இதே போல் ரைட் சைட்லேயும் நம்ம அடித்து எடுத்துக்கிட்டோம். இப்போ ஃபுல்லாக நீட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா அந்த கொக்கி எப்படி வைக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்குது. ஸோ வாங்க நம்ம அதை எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். நம்ம நார்மல் நீடில் எடுத்துகிட்டு அதில் வந்து 4 த்ரெட்டு அதில் இருக்கிற மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். ஃபோல்ட் பண்ணிட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஸ்டிச் கொடுத்துட்றோம். கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு அந்த ஹூக் எடுத்து கரெக்டாக அந்த மார்க் பண்ண இடத்துல வச்சுட்டு 1 by 1 நம்ம லூப் போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு கொடுத்துட்டு நீடில் கொடுத்துட்டு அதில் ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இழுக்கிறோம். அப்போ வந்து லாக் ஆகிடும் ஸ்டிச்சு. திருப்பி எப்படி அதை வந்து லூப் மாதிரி போடணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். நம்ம நீடில் குத்திட்டோமா, சைடில் உள்ள த்ரெட்டை ஒரு சரௌண்டிங் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம், இழுக்கிறோம். இந்த மாதிரி 1 by 1 நம்ம கொடுத்துட்டே வரும்போது கரெக்டாக ஸ்ட்ராங் ஆகிடும். இது பார்க்க வந்து ஃபுல்லாக வந்து சரௌண்டிங்காக வந்துடும், உங்களுக்கு ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், லூப் மாதிரி ஆகிடும். இது ஃபுல்லாக நீட்டாக சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ கிளாத்தில் குத்திட்டு அந்த கொக்கி பெண்டிங் இருக்கு இல்லையா, அந்த இடத்துலையே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடுறோம். இதே போல் ஃபுல்லாக நீட்டாகவே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடுறோம். ஸோ கொக்கி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோமா, ப்ளவுஸ் ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆகிட்டுன்னு அர்த்தம். ஸோ இதே போல் நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு எனக்கு வந்து ஃபுல்லாக வந்து ப்ளவுஸ் போட்டுட்டு ப்ரைவேட்டாக குரூப்பில் இல்லாமல் ப்ரைவேட்டாக எனக்கு வீடியோ சென்ட் பண்ணுங்கள், ஃபிட்டிங்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிறதுக்காக. ஸோ ஃபிட்டிங்ஸ்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் மூவ் ஆகலாம். ஸோ இது வரைக்கும் எடுத்த கிளாஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். எப்பொழுதுமே ஹூக் கொக்கி வந்து பண்ணி முடித்த பிறகு லாஸ்ட்டில் ஒரு முடிச்சு போட்டுட்டு நம்ம த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துடலாம். இதே போல் ஃபுல்லாக நீட்டாக வச்சிடலாம். ஸோ அந்த ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணி போட்ட பிறகு பாருங்கள் கையெல்லாம் தூக்க முடியுது, டைட்டாகவே இல்லை, ஹார்ம் ஹோல் கிட்டலாம். அதே போல் பேக் சைட்லேயும் வந்து டைட்டாக இல்லை, கரெக்டாக இருக்குது. அந்த இடத்துலலாம் இந்த இடம்லாம் ஃபிட்டிங்காக இருக்குது பாருங்கள், லூஸாகவே இல்லை, நீட்டாக ஆகிட்டு. ஸோ அந்த ப்ளவுஸ் போட்ட பிறகு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னாங்க. ஸ்லீவுக்கிட்ட ஒரு 1/2 inch போல் லூஸ் கேட்டாங்க. ஸோ அதனால் அது லூஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கு. ஸோ இதே போல் உங்களுக்கு கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு எனக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள். இது ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ இதே போல் ஃபோட்டோ எடுத்துகிட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.